வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். நானும் தப்பான முடிவுன்னு நினைச்சேன். சூப்பர். ஆரம்பமே உனக்கு வெற்றிதான். வெற்றி உனக்கு தான். சபா கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். பரமரமான் அருகு வச்சு உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில ஒண்ணு அதே வரி ஓடிட்டு தான் இருக்குது. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். பயங்காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதிர்ச்சியோ அதிர்ச்சி. உட்காந்துருந்தோம். சாமியை கொன்னுட்டேன். அதுக்கு மேல அடுத்து என்னடா நடக்குது? எப்படா இது அதுக்கு மேல அவ்வளோ முடிஞ்சு கதை சங்குதான் அவனுக்கு அப்படின்னு நினைச்சேன். வரவங்களாம் இப்படியே போனா என்னதான் பண்றது? செமையா விளாண்டா இருப்பான். முக்கியமான இது எதிர்பார்க்கல. விராட் கோலி வேற லெவல். சொன்னல ஃபைனல் விளையாண்டுருவாரு. சொன்னல செமிஃபைனல்ல ஃபைனல் விளையாடுவாரு. விராட் கோலியை நம்பலாம். Hello. Hi. எவ்வளவு ரன்னுட்டு அவசரப்பட்டு குமார். அவசரப்பட்டிய நம்பிதானே உட்காந்து இருந்தோம். ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு விராட் கோலி. முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ரூபே சாம ஒன்று இப்பதான்டா விளாடுற. விளையாடல அவ்வளவுதான். அப்புறம் விளாண்டாரு கரெக்டா. இல்லைன்னா அவ்வளவுதான். சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. தம்பி ரொம்ப நல்ல ஸ்கோர் தான். நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத, என்னாலும் செஞ்சுக்க. பந்தயம் மட்டும் கொடுத்துறாதடா. சாம ஹர்திக் பாண்டியா ஆச்சு. பூம்பரா வேற லெவல். பூம்பரா அப்படியே கன்சிஸ்டன்ட். இந்த வாட்டி இது மெயின் காரணமே பூம்பரா தான். அப்பாடா, நல்ல சந்தோஷமா இருந்தது. ஏதோ சாமா அசரஜ் அப்புறம் நல்லா போட்டார். ஃபாஸ்ட் பவுலிங் இன்னைக்கு செமையா எடுபடுச்சு. அடிக்க ஆரம்பிச்சு சின்னதான் எடுப்படல, இன்னைக்கு அடி வெளுத்துட்டாங்க.
அவ்வளவுதான் முடிஞ்சுன்னே நினைச்சேன். அப்படி இருந்தாங்க. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. இவளுக்கு ஐயப்பா உசுருக்கு பாடம் வராம எப்படியாவது காப்பாத்துப்பா. நல்ல வேலை அவுட் ஆகினாரு. கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். புதுகாடா இது, கரும் பாரமா ஐயோ சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேன் போறான். நிறுத்துற அவனை. ஆமா, இது பிளான் பண்ணி தூக்குனாங்க. 6 அடிச்சு அடுத்த பால்ல பிளான் பண்ணி ஆல் அவுட் தூக்கிட்டாங்க. ஐயோ, இந்த ஓவர் 24 ரன் அடிச்சு பக்கத்துலயா கிட்டத்தட்ட ஜெயிச்ச அளவுக்கு வந்துட்டாங்க. அடி அந்த அடி. முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆமா, ஹர்திக் பாண்டியா கரெக்டா விக்கெட் எடுத்தாரு. இருந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கோம். ஹர்திக் பாண்டியா தான் மேட்ச் மாத்திட்டாரு. இது சம பால், செம்ம ஓவர். 2 ரன்னா 3 ரன்னா போச்சு. ஐயோ, பயங்கர த்ரில்லிங் மேட்ச் ஆக்கிட்டாங்க. இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. ஐயோ, எங்கேயாவது ஏஞ்சி ஓடிடலாம் போல இருந்தது, பயமா. இதுதான் மேட்ச் ஜெயிச்சா மெயின் காரணமே. அந்த கேட்ச் நினைச்சேன். செம கேட்ச். ஆனா நல்லா இருப்படா போடா. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தகப்பா, இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன். வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஹர்திக் பாண்டியா கலக்கிட்டாரு. லாஸ்ட்ல ஒரு ஓவர்னால கொஞ்சம் அவருக்கு பயமும் இருந்தது. இல்ல, ஒரு எவ்வளவு இது ட்ரோல் பண்ணாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு சரி கட்டிட்டாரு. ஹர்திக் பாண்டியா கடைசியா ஜெயிச்சிட்டோம்ப்பா. 2007 ஜெயிச்சது ரோஹித் சர்மா தலைமையில ஜெயிச்சாச்சு. ஆமா, இவர் ராகுல் டிராவிட்டும் பயங்கர சந்தோஷப்பட்டாரு. கிட்டத்தட்ட இப்படிதான். எல்லாரும் பயங்கரமானதுதான். படுத்துட்டாரு ரோஹித் சர்மாலாம். அவ்வளவுதான், கோலி தான் கடைசி வேர்ல்ட் 2020. அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டார். பேசாம பண்ணி முடிஞ்சு நானே கடுப்புல இருக்கேன். கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான்டா இருக்கும். போக ஜாலியா இருக்கும். நான் பாவமா தான் இருக்கு. ஆமா, இவங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியாது பாகிஸ்தானுக்கு. அவங்க வேணா ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போங்க, குத்துங்க. அப்படியே போடா. அப்பாடா, சூப்பரா இருந்துச்சு. பயங்கர கிட்டத்தட்ட இந்த ஒரு அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் போட்டாரு, 24 ரன்னு போச்சு. புடிச்சுடா. நான் இவங்கிட்டே கூப்பிட்டு சொல்லிடுறேன், நீ மேட்ச் பார்க்காத, தூங்கிரு அப்படின்னு. நான் வெளியே ஓடிட்டேன். ஆமா, இவங்க வெளியிலே போயிட்டாங்க. நாங்க உட்காந்து சரி கடைசி வரைக்கும் ஏதாவது பூம்பரா ஒரு ஓவர் வச்சிருக்காரு, அதுதான் நம்பிக்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் மேட்ச். இந்த ஹர்திக் பாண்டியா அந்த கிளாஸை நான் அவுட் ஆகினதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு நம்பிக்கை அந்த வீடியோவே எடுத்தோம். வீடியோ ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில டக்குன்னு வீடியோ வச்சுட்டு
ஏன்னா மூஞ்ச கூட துடைக்கல, அப்படியே போய் உட்காந்துட்டு. அப்படியே உட்காந்து என்ன நடந்தாலும் ஆமா. நடக்கட்டும், நம்ம ஆமா. பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆமா. இதா பார்த்தோம் உட்காந்து. ரொம்ப சந்தோஷமா அந்த இருந்தது. கைக்கு அந்த இது சூரியகுமார் யாதவ் கேட்ச் எல்லாம் பிடிக்கல. அதுதான் மேட்ச் டேர்னிங். ஏன்னா மில்லர் மட்டும்தான் இருந்தார் பேட்டிங்ல. அவர் தான் அடிப்பாருன்னு இருந்துச்சு. கரெக்டா ஹர்திக் பாண்டியா ஸ்லோ ஃபுல் டாஸ் போட்டாரு, அது ஒழுங்கா படல. அல்ல வேற அவர் பிடிச்சாரு, பிடிக்கல 6 போயிருந்துச்சுன்னா மேட்ச் அப்பவே முடிஞ்சிருக்கும். மேட்சே முடிஞ்சிருக்கும். எப்பா இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு நமக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்து அப்பா நான் என்ன நினைச்சேன்னா, சரி இது நடுவுலே கொஞ்சம் கம்மி பண்ணி முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா கடைசி ஓவர் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கல. சீக்கிரம் முடிஞ்சிரும் தான் நினைச்சோம் நாங்களும். மேட்ச் முடிய போகுது நம்ம விராட் கோலி, அதான் சொன்னல, விராட் கோலி கண்டிப்பா ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாரு. அது நான் அவன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கண்டிப்பா பாரு செமிஃபைனல் இல்ல ஃபைனல் கண்டிப்பா விராட் கோலி விளையாடுவாரு. ஏன்னா விராட் கோலி வந்து இந்தியாவுக்காக பயங்கரமா விளையாடுவாரு. அது ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் அதிகமா விளையாடுவாரு எனக்கு தெரிஞ்சு. சிவம் துபேவும் மத்த 2 தான் அந்த அளவுக்கு இல்ல, ஆனா இதுல நல்லா விளையாண்டாரு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் பேட்டிங் நல்லாவே பண்ணிட்டாங்க. 3 பேர் அந்த ஸ்டார்டிங்ல அவங்க காப்பாத்த நினைச்சா கவுத்துட்டாங்க. பரவாயில்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம டக்குன்னு என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது இல்ல. அவங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் அடிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம ஆமா, அவங்க செமிஃபைனல் மத்த மேட்ச் எல்லாம் நல்லாதான் விளையாண்டாங்க. இது ஒரு மேட்ச்ல அவங்களை குறை சொல்லிட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பயங்கரமா டீம் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணாங்க. அதுல குரூப்ல டூப் ரவீந்திர ஜடேஜா தான். பவுலிங்கும் கிடைக்கல, பேட்டிங்கும் கிடைக்கல, ஃபீல்டிங்கும் கிடைக்கல. அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு மத்த எல்லாருமே அவங்களோட எஃபெக்ட் பயங்கரமா போட்டாங்க. ஏன்னா அப்படி இப்ப ஜெயிக்கணும்னு அந்த வெறியில விளையாண்டாங்க. எல்லாருமே ஒரு கான்பிடென்ட்ல விளையாண்டாங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு இதே இது அந்த வேர்ல்டு கப்லயும் இருந்துச்சு, இப்போ ஒன் டேலயும். ஆனா நம்மளுக்கு லக் இல்ல, அந்த கிரவுண்ட் நம்மள கால வரி விட்டுருச்சு. ஆமா, இது வந்து லாஸ்ட்ல வந்து ஹர்திக் பாண்டியா, நான் நினைச்சேன் பூம்ரா பயங்கரமா அவரு தான் கண்ட்ரோல் இது பண்ணாரு, அவருதான் லாஸ்ட் வருவாருன்னு நினைச்சேன். பார்த்தா அவரோட இல்ல பூம்பரா எல்லாம் கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே ஜெயிச்சுட்டு முடிச்சிருப்பாங்க. கரெக்டா தான் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பயங்கரமான ஒரு கேப்டன்ஷிப். நல்லாவே ஒரு யார் யாரை எப்போ யூஸ் பண்ணும், யார் யார் எப்படி இது பண்ணும், பவுலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும், அந்த ஆர்டரை கரெக்டா மாத்தி விட்டு அது கரெக்டா செட்டில் ஆச்சு எல்லாமே. அதாவது எந்த இடத்துலையுமே இப்போ டக்குன்னு விக்கெட் விழுந்தாலும் யாரை அடுத்தது இறக்கணும்னு ஒரு பிளான் வச்சு அதை கரெக்டா இறக்கி அவங்களும் அது விளையாண்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா உண்மையா கேப்டன்ஷிப் நல்லாவே பண்ணாரு இந்த வாட்டி. லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஓவர் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது ஹர்திக் பாண்டியா தான் லாஸ்ட்ல ஓவர் பண்ணணும்னா அவர் கொஞ்சம் பயம் கண்டிப்பா அவர் மூஞ்சிலே தெரிஞ்சிச்சு. இல்ல, அவர் ஏற்கனவே பங்களாதேஷ் கூட ஒரு இது குவாலிஃபையருக்கா விளையாடுவோம், அதுலயும் ஹர்திக் பாண்டியா தான் போடுவாரு. அது ஜெயிக்கவே முடியாத ஒரு மேட்சா இருக்கும். ஆனா இந்த மேட்சும் ஜெயிச்சோம் நம்ம, அதுவும் ஹர்திக் பாண்டியா தான் ஜெயிக்க வச்சாரு. அந்த மாதிரி இந்த மேட்சும் ஹர்திக் பாண்டியா கலக்கிட்டாரு உண்மையில. ஏன்னா ட்ரோல் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு செருப்படி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவர் ஆட்டிடியூட் காட்டினாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப அநியாயத்துக்கு ட்ரோல் பண்றது மோசம். பாவமா தான் இருந்துச்சு. அதுல வந்து லாஸ்ட்ல வந்து அவரு அழுதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அழுதுட்டாங்க. விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும். ரோஹித் சர்மாலாம் மேட்ச் முடிஞ்சனே அப்படியே படுத்துட்டாரு. அப்புறம் ஒரு ஓரமா நின்று தனியா அழுதுட்டு இருந்தாரு. அழுதுட்டு அது எமோஷனலா சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க அழுவும் போது அது ஒரு பக்கம் நமக்கு ஓகேவா இருந்தது, இன்னொரு பக்கம் ஆப்போசிட் டீம் பார்க்கும்போதும் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஆனா நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அதாவது எந்த டீமுமே இது பண்ணவே இல்லை. ஒரு டீம் வந்து கடைசி வரைக்கும் தோக்காம போயிருக்கு ஒரு இதுலயே. அது பயங்கர இது. ஏன்னா நம்ம நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஜெயிச்சிருப்போம், கடைசி ஃபைனலில் தோக்குறது செமிஃபைனலில் தோக்குறதுன்னு தோந்துருப்போம். இந்த வாட்டி தான் ஒரு மேட்ச் கூட தோக்காம கடைசி வரைக்கும் ஜெயிச்சு அன்பீட்டனா ஜெயிச்சிருவோம். சூப்பரா ஜெயிச்சிட்டோம், கப் வாங்கிட்டோம், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.